everyone. இன்னைக்கு நம்ம யூனிட் 12 ஆன்சர் இன் a சென்டென்ஸ்ல fourth question. Name the phenomena by which carbohydrates are oxidized to release ethyl alcohol. இதுதான் வந்து நம்ம கொஸ்டின். ஓகேவா? இப்போ phenomena is nothing but இது வந்து ஒரு ப்ராசஸ் இல்ல ஒரு ஈவெண்டா இருக்கலாம். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் எப்படி அது பிரேக் டவுன் ஆகி நமக்கு எத்தில் ஆல்கஹாலை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்றத நம்ம கொஸ்டின். ஓகேவா? இப்போ இதுல ஆக்சிஜன் வந்து பிரசன்ட் ஆகியிருக்காது. ஏன்னா இது வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன். அனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா அங்க வந்து ஆக்சிஜன் வந்து ஆப்சன்ஸா இருக்கும். இப்போ ஆக்சிஜன் வந்து ஆப்சன்ஸா இருந்துச்சுன்னா அது ஃபுல்லா ஆக்சிடைஸ் ஆகாது, பார்ஷியலா தான் ஆக்சிடைஸ் ஆகும். இப்போ நம்ம இங்க குளுக்கோஸ் மீன்ஸ் இங்க கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கொஸ்டின்ல வந்து அவங்க கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து எப்படி எத்தில் ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகுது அதுதானே கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ இது பார்ஷியலா ஆக்சிடைஸ் ஆகுறனால ஆக்சிஜன் இல்லாதனால பார்ஷியலா தான் ஆக்சிடைஸ் ஆகுறப்போ நமக்கு எத்தில் ஆல்கஹால் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு அது வந்து கன்வெர்ட் ஆகிடும். எத்தில் ஆல்கஹால் மீன்ஸ் எத்தனால். இந்த எத்தனால் அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் சம் ஏடிபி எனர்ஜியாவும் வந்து இது வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஃபெர்மெண்டேஷன். ஸோ அவங்க கொஸ்டின்ல கேட்டிருந்தது நேம் தி ஃபினாமினா. அப்போ ஃபெர்மெண்டேஷன் தான் இதோட ஃபினாமினா. ஓகேவா? இப்போ ஒரு குயிக் ரீகால்னா fermentation fermentation is the phenomena by which carbohydrates are oxidized to release ethyl alcohol அப்படின்னு எழுதிடுங்க. ஓகேவா? ஏன்னா இங்க குளுக்கோஸ் வந்து ஃபுல்லா ஆக்சிடைஸ் ஆக முடியாது. ஏன்னா இங்க ஆக்சிஜன் ஆப்சண்டா இருக்கு. அதனால அது எத்தில் ஆல்கஹாலாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் சேஞ்ச் ஆகிரும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஃபெர்மெண்டேஷன். தேங்க்யூ.